ज्ञानेन सदृशं पवित्रमिह भिद्यते। निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ओम श्री महागणपतये नमः। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अस्मद्गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। श्रीमेधादक्षिणामूर्तिस्वामिने नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। ஒரு 5 மாசம் கழிச்சு நம்ம இதை பார்க்குறோம். லாஸ்ட் டாக் வாஸ் ஆன் த 1st of September, if I'm not wrong. So just to remind all of you, பல டாபிக்ஸ் பார்த்தோம். வேதாந்தாவோட இன்ட்ரடக்ஷன் டு வேதாந்தாங்கிற லாட் ஆஃப் டாபிக்ஸ் we have seen. அதுவே முக்கியமாக கடைசியாக நம்ம வந்து கர்ம யோகா ஞான யோகானா என்னது அப்படின்னு பார்த்தோம். நீங்க டிபிக்கலி பார்த்தீங்கன்னா ஞான யோகாவோட வேதாந்தா முடியாது. ஏன்னா மோட்சத்தை பத்தி பேசினேன். மோட்சம்னா என்ன, அந்த ஞான யோகானால எப்படி நமக்கு மோட்சம் கிடைக்கும், இதெல்லாம் நான் கடைசி டாக்ல சொன்னேன் உங்ககிட்ட. ஸோ டெக்னிக்கலி அந்த ஞான யோகாவோட வேதாந்தா முடியாது. ஆனா இந்த எல்லாத்துக்குமே அடிப்படையா ஒன்று இருக்கு. அதுதான் இந்த லா ஆஃப் கர்மா. இந்த லா ஆஃப் கர்மாவை நம்ம புரிஞ்சுக்கலன்னா வேற ஒன்றும் நமக்கு புரியாது, அவங்களோட கான்டெக்ஸ்ட் புரியாது. ஏன்னா நான் சொன்னேன் மோட்சம்னு சொன்னேன். மோட்சம்னா மறுபிறவி, அதாவது ரீபர்த்லேருந்து விடுதலை கிடைக்கிறது தான் மோட்சம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த விடுதலை நமக்கு எப்படி கிடைக்கிறது, உண்மையாவே மறுபிறவியிலிருந்து விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி ஒரு வழி சாஸ்திரம் சொல்லறதா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த லா ஆஃப் கர்மா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த லா ஆஃப் கர்மாங்கிறது ஒரு விதிமுறைன்னு சொல்லலாம், சட்டம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சட்டம் வந்து ஒரு நாட்டில் இல்லை ஒரு டவுன்லேயே வச்சுக்கோங்க, ஒரு முனிசிபாலிட்டியில் ஒரு சட்டத்தை வச்சாங்கன்னா அது எதுக்கு வைக்கிறாங்கன்னா அந்த எல்லா சமாச்சாரமும் ஒழுங்காக நடக்கணும். அதனால தான் லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆர்டர் ஆல்வேஸ் கோஸ் வித் த லா. இஃப் யூ ஹேவ் அ லா யூ கேன் மெயின்டைன் ஆர்டர். ஒரு சட்டம் இருந்தால் தான் ஒரு ஒழுங்காக எல்லாம் செயல்படுறதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த சட்டமே இல்லைன்னா அவன் இஷ்டம், சட்டம் இருந்தாலும் எல்லாமே இஷ்டத்துக்கு தான் பண்ணுறான், அது வேற விஷயம். என்ன ஒரு ரோடில் போகிற டிரைவிங் ரூல்ஸ் ஆர் தேர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் டிரைவிங். அதை ஃபாலோ பண்ணினா ஒரு ப்ராப்ளமே இருக்காது, எல்லாரும் ஒழுங்காக போயிட்டு வரலாம். அதை ஃபாலோ பண்ணாததுனால தான் இந்த ரோட்டில் டிராஃபிக் ஜாமு அது இது எல்லாம் ஆகுது. அதே மாதிரி இந்த லா ஆஃப் கர்மாங்கிறதும் நம்மளோட எல்லாரோடும் விவகாரத்தை, நம்மளோட எல்லாரோடும் பிஹேவியரை ஒழுங்குபடுத்துறதுக்கு, நம்மளோட சிந்தனைகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு, இன்ஃபேக்ட் நீங்க பார்க்க போச்சுன்னா இந்த என்டையர் காஸ்மோஸ் ஒழுங்கா நடக்கிறதுக்கே இந்த லா ஆஃப் கர்மா தான் காரணம். ஸோ அதனால என்ன,
நம்ம பேசிக்கலி நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும் அப்படின்னா இந்த லா ஆஃப் கர்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அது பாசிபிள். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதை நம்ம ஃபாலோவும் பண்ணணும், அதை அசிமிலேட் பண்ணிக்கணும். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய இதை வந்து யூஸ் பண்ணுவோம். அது அப்பப்போ கான்டெக்ட் வரும்போது நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஹவு வி ஆக்சுவலி நமக்கு தெரியாமலே நிறைய சமாச்சாரம் இந்த லா ஆஃப் கர்மாவை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதை வந்து ஒரு மரப்படியாக கற்றுட்டு அது என்னெல்லாம் கம்போனன்ட்ஸ் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறது நம்ம இந்த ஒரு 3 லெக்சர்ஸில் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் ஐ கேன் ஃபினிஷ் இட். ஒரு 3 லெக்சரில் முடிப்பேன் அப்படிங்கிற அது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். இதை பற்றி பேசிட்டே இருக்கிறாங்க லா ஆஃப் கர்மாவை பற்றி. ஏன்னா இந்த லா ஆஃப் கர்மா தான் மோஸ்ட் டிபேட்டட், அதாவது எல்லாரும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். இந்த லா ஆஃப் கர்மா, கர்மாங்கிற வேர்டு வந்து ரொம்ப காமன் வேர்டு. எல்லாரும் இங்கிலீஷ்காரங்க கர்மான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எது குறிக்கிறான், எது சொல்கிறாங்கிறது கொஸ்டின். ஸோ இந்த லா ஆஃப் கர்மாவை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா முதல் கேள்வி, இந்த லா ஆஃப் கர்மாவை என்ன, அதை நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? இது ஒரு கேள்வி எல்லாரும் மனசுல வரலாம், ரைட்? அதுக்கு என்ன காரணம், நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது. நம்ம எப்போதுமே அப்படி தானே இல்லையா? ஏதாவது ஒன்றுனா எனக்கு என்ன கிடைக்குங்கிறது தான் நம்ம யோசிப்போம். ரெண்டாவது, இந்த கர்மாங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறவங்க இந்த வேர்டுக்கு ஆக்சுவல் மீனிங் என்ன? ஏன்னா டிக்ஷனரி மீனிங் ஒன்று இருக்கு, ஆனால் அதே மீனிங் தான் இந்த லா ஆஃப் கர்மால, அந்த மீனிங் தான், அந்த அர்த்தத்தில் தான் இந்த கர்மாவை நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டாமாங்கிறது ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது வந்து லா ஆஃப் கர்மா என்ன சொல்றது, அதோட கொள்கைகள், அதோட பிரின்சிபிள்ஸ் என்ன, இது மூணாவது ஒரு கொஸ்டின் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ், நான் தெரிஞ்சுட்டா எனக்கு என்ன அட்வான்டேஜஸ், அதுவும் இருக்கு. அதை தவிர முக்கியமா கர்மாங்கிறது ஒரு வேர்டு, ஆனால் இதுல வேற வேற விதமான கர்மாக்கள் இருக்கா, அது என்னெல்லாம் விதமான கர்மாக்கள் இருக்கு, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இது வந்து another important topic இந்த லா ஆஃப் கர்மால. இது எப்படி செயல்படுறது நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலும் சரி, நம்ம இந்த ஜென்மத்திலையும் சரி, அடுத்த ஜென்மத்திலையும் சரி, போன ஜென்மத்திலையும் சரி, இந்த ஹோல் லா ஆஃப் கர்மா எப்படி அது இஃபெக்டிவா இருக்கு, எப்படி செயல்படுறது, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஒரு டிவியில் வந்து இந்த ரிமோட் எப்படி வேலை பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த டிவியை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாராவது வந்து கேட்டாலும் இந்த சேனல் எங்கே வருது, இந்த சன் டிவியில் ஒரு சீரியல் வந்த எந்த சேனல்னா கரெக்டாக ஒரு 252 ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவோம், நம்ம அதை அமுத்துங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ அது வந்து வெரி ஈஸி. அதே மாதிரி இந்த லா ஆஃப் கர்மாவை தெரிஞ்சுட்டோம்னா நம்மளோட லைஃப்பை நம்ம எப்படி நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி ஆகிடும். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், தெரிஞ்சுக்கிட்டோம்னா இட் பிகம் ஈஸியாக, ரைட்? அண்ட் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய மகாத்மாஸை பார்த்துருக்கோம், ஞானி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ரமண மகர்ஷி இருக்கார், ராமகிருஷ்ண பரமஹம்சா, நிறைய ஞானிகள், சுவாமி சின்மயானந்தா, என்னோட குரு சுவாமி தயானந்த சரஸ்வதி, இவா எல்லாருமே ஞானிஸ்ன்னு சொல்றோம். இப்போ இந்த லா ஆஃப் கர்மா வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி அப்ளை ஆகுமா, இல்லை ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா, மனுஷனுக்கு மனுஷன் வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ அதுக்கும் என்ன ஆன்சர்ங்கிறது நம்ம பார்ப்போம் இந்த டாக்ஸில். சரி, இப்போ நான் வந்து கர்மாலாம் இருக்கு, என்னோட இந்த லைஃப் முடிஞ்சு போச்சு, நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த கர்மாஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின். வாட் ஹேப்பன்ஸ் டு திஸ் லா ஆஃப் கர்மா ஆர் வாட் ஹேப்பன்ஸ் டு கர்மாஸ் ஆஃப்டர் டெத், இது ஒரு இன்னொரு கொஸ்டின். அண்ட் நான் சொன்ன மாதிரி அன்றாட வாழ்க்கைக்கு இதுலேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம், நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு, இது இந்த மாதிரி டாபிக்ஸை ஒரு 7-8 டாபிக்ஸ் இருக்கு. இதை நான் எல்லாம் கவர் பண்ணுறதாக என்னோட ஐடியா. அது டிபெண்ட்ஸ் அப்பான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோம், எனக்கு எவ்வளோ சுருக்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னன்னா,
இந்த டாக்ஸ் ப்ரொசீட் ஆக ஆக உங்க மனசுல நிறைய கொஸ்டின்ஸ் வரணும், கேள்விகள். ஏன்னா இந்த லா ஆஃப் கர்மாவை பொறுத்து ஈவன் அதர்வைஸ் நம்ம ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணும்போதே நிறைய கேள்விகள் வரும். அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சில கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கே ஆன்சர் கிடைக்கும். பை த எண்ட் ஆஃப் தீஸ் டாக்ஸ் 3 days டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சிடும். அப்படி பை சார்ஜ் ஏதாவது ஒரு கேள்வி இருந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலன்னா இந்த டாக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட கேள்வி நான் வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் எவர் ஐ நோ டு தி எக்ஸ்டென்ட் ஐ நோ. ஸோ வித் திஸ் பேக்ரவுண்ட் நம்ம வி வில் என்டர் இன்டு தி டாபிக். நிறைய பேர் பகுத்தறிவாதிகள் தான் சொல்றாங்க, பகுத்தறிவு இருக்கிற பாருங்க. அவனே கேட்பா இந்த லா ஆஃப் கர்மால சும்மா கதை விடுறாங்க, அதெல்லாம் மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் ஒன்றும் சமாச்சாரமே ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்று இருக்கா லா ஆஃப் கர்மால? அப்படி இருந்ததுன்னா அது என்ன, அதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும். நிறைய பேர் சொல்லுவா இதெல்லாம் நான் இது வேதாந்தாலாம் கற்றுக்கணும், ஐ எம் வெரி ஹாப்பி. நான் பூஜை சுவாமிஜி நேரன் சரஸ்வதி சொல்லுவேன், நிறைய பேர் வருவாங்க, why should I come to Vedanta, I am very happy அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமிஜி சொல்லுவேன், ஓ ரொம்ப சந்தோஷப்பா, அப்படிதான் இருக்கணும், ஹாப்பியா இரு சொல்லிட்டு நீ இப்படி கொஞ்சம் பேச்சை வளர்த்துட்டு வந்தா கொஞ்ச நாளை கழிச்சு அவன் சொல்லுவானா, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், ஆனால் ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை, நான் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சி இன்னொரு ஜூனியருக்கு ப்ரமோட் பண்ணிட்டான். ஸோ இவன் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அன்ஹாப்பினஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சொல்லுவானா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பேசிகிட்டே இருந்தேன்னா சன்னை பற்றியோ, சன் இருக்கான் சார், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல வேலையில் இருக்கான், இங்கே நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, அவனை நீ திரும்பி வாடா சம்பாதிச்சது போதும், உனக்கு 7 தலைமுறைக்கு இங்கே கிட்ட பைசா இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் சார், ஐயோ அமெரிக்காவில் உட்காந்துருக்கான் இப்படின்னு அடுத்தது ஹீல்ஸே. ஸோ மெனி பீப்புள், நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கா நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு. ஆனால் அந்த சந்தோஷங்கிறது என்னதுங்கிறது அவனுக்கு தெரியாது. ஏதோ ஒரு டெம்பரரியாக நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கிறதுனால அதுதான் சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வேதாந்தாக்கு வந்து இந்த மோட்சாங்கிறது பர்மனெண்ட்டாக ஹாப்பியாக இருக்கிறதுக்குள்ள சீக்கிரம் ஃபார்முலா. அதுதான் நம்ம எய்ம் பண்ணணுமே ஒழிய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு நிறைய சந்தோஷங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதே சமயத்தில் அது கூட சேர்ந்து நிறைய துக்கங்களும் வந்துட்டே இருக்கு. காலங்காட்டால் தூங்கி எழுந்துக்கும் போதே முதுகு வலிச்சதுங்கிறது ஐயோ முதுகு வலிக்கிறதே சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சமாச்சாரங்கள் தான் இந்த லா ஆஃப் கர்மால கவர் பண்ணுவோம் நம்ம. அண்ட் இந்த லா ஆஃப் கர்மாவை பொறுத்தவரை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், என்னன்னா இது நம்ம ஹிந்து தர்மத்துக்குள்ள ஸ்பெஷல் யூனிக் சமாச்சாரம். இது வேற எந்த ஒரு தர்மத்துல இந்த லா ஆஃப் கர்மாவை பற்றி பேசிட்டு கிடையாது. நம்ம தர்மத்தில் இந்து ரிலிஜியன்ல மட்டும்தான் இது இருக்கு, இந்த லா ஆஃப் கர்மா. அதனாலேயே இது பல சர்ச்சைக்கு சப்ஜெக்டா இருக்கு. ஏன்னா நமக்கே இதை பற்றி ஃபுல்லா தெரியாது. ஜெனரலா சொல்லுவோம், ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா ஏதோ போன ஜென்மத்தை பண்ணின புண்ணியம்பா அப்படின்னு சொல்லிடுவோம், ரைட்? இதே இது நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா நம்ம போன ஜென்மத்தை பண்ணின பாவத்தினாலதான் நமக்கு கஷ்டம் வந்ததுன்னு நமக்கு தோணாது. நம்ம கஷ்டத்துக்கு இந்த ஆளு காரணம், இந்த ஆளு காரணம், நான் காத்தால இருந்து எனக்கு கோபம் வந்ததுன்னா இவன் பொண்டாட்டி தான் காரணம், இல்லை அவன் சொல்லுவா இவரு தான் காரணம், எனக்கு வெளியிலேயே போக முடியல. நம்ம வந்து எப்போதுமே இன்னொரு ஆளையோ இன்னொரு ஆப்ஜெக்டையோ காரணத்தை தேடுவோமே தவிர ஒரு நிமிஷம் கூட நம்ம யோசிச்சு பார்க்க மாட்டோம். எனக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அதுக்கு நான் தான் காரணம், என்னோட போன ஜென்மத்தை நான் பண்ணின பாவமோ இல்லை இந்த ஜென்மத்தை நான் பண்ணின பாவமோ அதுதான் காரணமாக இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். ஸோ இதன் மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாம் ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த லா ஆஃப் கர்மாவோட நாலேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு, ரைட்? ஏன்னா இந்த ரீபர்த்துங்கிறது, அதாவது இன்னொரு ஜன்மா எடுக்கிறதுங்கிறதும் நம்மளோட ஹிந்துயிசம்க்கு உள்ள ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட். வேற ஒரு விதத்தில் எல்லாத்தையும் சொல்கிறேன், நீ இதோட முடிஞ்சு போச்சு, நீ செத்து போயாச்சுன்னா நீ எதோ நரகத்துக்கு போவ இல்லை சொர்க்கத்துக்கு போவ. அங்கேயும் போயிட்டு ஏதோ ஒரு அக்கௌண்ட் எல்லாம் எடுத்து லெஜர்லாம் புரட்டி பார்த்து உனக்கு இவ்வளோ பாவம் இருக்கு நீ இங்கே போய். இன்ஃபேக்ட் சம் ரிலிஜியன்ஸ் ஆர் சேயிங் யூ ஆர் born a sinner.
நீ வந்து ஒரு பாவியா பிறந்திருக்க, அந்த பாவத்திலேருந்து ஒரு மீளணும்னா நீ நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணு, நல்ல காரியங்கள்லாம் பண்ணு. இதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு கடைசியில் வந்து அவங்க வந்து பகவான் வந்து கணக்கு எடுப்பார். அப்புறம் நீ நல்லவனா இருந்தால் உனக்கு சொர்க்கத்துக்கு கேட்டை திறந்து விடுவார், இல்லை நீ கெட்டவனா உனக்கு நரகத்துக்கு கேட்டை திறந்து விடுவார் அப்படின்னுலாம் இன்னொரு ரிலீஜியன்ஸ்லாம் சொல்கிறது. நம்ம அப்படிலாம் ஒன்றுமே சொல்கிறது கிடையாது. நம்ம புராணங்கள்னு சொல்லலாம் அந்த மாதிரிலாம். ஏன்னா புராணங்கள் நம்ம முன்ன சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு அண்டர் கிராஜுவேஷன் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கும்போது அதை அப்படி சொல்லலாம், புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஹெச்டிலாம் போச்சுங்கன்னா அதே இந்த புராண கதையை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அர்த்தம் கிடையாது நமக்கு. அது இட் வுட் மேக் சென்ஸ் இல்லையா? லா ஆஃப் கர்மாக்கு வந்துட்டோம். ஏதோ பகவான் உட்காந்துருக்க, அவர் வந்து உனக்கு வந்து இது பண்ண போகிறார், நீ நல்லவனா கெட்டவனா அவர் வந்து ஜட்ஜ் பண்ண போகிறாருன்னா அதுக்கு நமக்கு வந்து லா ஆஃப் கர்மாக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாம் நமக்கு இந்த லா ஆஃப் கர்மா தெரியும். ஏன்னா இந்த கட்டோபனிஷத்துல ஆரம்பத்திலேயே நச்சிகேதா, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரியும் கட்டோபனிஷத்தை பற்றி. ஆனால் கட்டோபனிஷத்தில் நச்சிகேதாவும் யமராஜா தான் குரு. நச்சிகேதாங்கிறது ஒரு சின்ன 9 வயசு ஒரு பிராமண பையன். அவன் ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்னால யமலோகத்துக்கு போயிடுறான். அவன் அப்பா ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு இவன் யமலோகத்துக்கு போயிடுறான். ஸோ அங்கே வந்து வேற ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்னால யமராஜா அவனுக்கு ஒரு வரம் கொடுக்குறான். நீ 3 வரம் தரேன் உனக்கு, நீ வந்து உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ கேளு அப்படிங்கிற. அவன் முதல்ல கேட்குறான், எல்லாரும் சொல்கிறாளே இந்த செத்தத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சம்திங் இஸ் அலைவ், அதாவது இந்த உயிர்ங்கிறது ஆத்மாங்கிறது கண்டினியூ ஆகுது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறா செத்தத்துக்கு அப்புறம் ஒன்றுமே கண்டினியூ ஆகுதுல்ல. ஸோ அது ஒரு ரியல் இது என்ன அப்படின்ற நம்ம செத்ததுக்கு அப்புறம் இதை வந்து சர்வை ஆகுதா இல்லையா, இது ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ யமராஜா டைரக்டாக அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார். ஏன்னா அது அவருக்கு தெரியும், இதுக்கு பதில் சொல்லணும்னா நிறைய சமாச்சாரத்தை கவர் பண்ணாதான் இதுக்கு பதில் சொல்ல முடியும்னு. 5வது கவர் பண்ணாதான் இதுக்கு பதில் சொல்ல முடியும்னு. 5வது சாப்டர்ல தான் போய் இதுக்கு பதில் சொல்றாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு யமராஜா என்ன சொல்றார் கடைசியில் வந்ததுன்னா, இந்த ஞானம் கிடைக்காதவன், ஞானம் தான் என்ன சொன்ன, நான் யார், நம்மளோட ஆத்மஸ்வரூபம் தெரியாதவன், அவனுக்கு மறுபிறவி இருக்கும். ஆனா அந்த மறுபிறவியோட பேசிஸ் என்னன்னா, he says யதா கர்ம யதா ஸ்ருதம் அப்படின்னு சொல்லிட்டு, யதா கர்மனா அந்த மறுபிறவி அவனுக்கு எப்படி கிடைக்கும், எந்த விதமான மறுபிறவி கிடைக்கும்னா, அவன் வந்து இந்த ஜென்மாலையோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்மாலையோ என்னெல்லாம் கர்மா பண்ணியிருக்கானோ அந்த கர்மாஸோட பேசிஸ்ல அவனுக்கு மறுபிறவி கிடைக்கும் அப்படின்னு யமராஜா சொல்றார். அண்ட் யதா சுத்தம்னா அவன் கர்மா பண்ணினது மட்டும் இல்ல, அவனோட சிந்தனைகள் எப்படி இருந்தது, அவன் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோசிச்சான், அதோட பேசிஸ்ல அவனுக்கு மறுபிறவி கிடைக்கும் அப்படிங்கிற. இது வந்து நம்ம புராண கதைகள் எல்லாம் அந்த ஜடவரனோட கதையிலேயே பார்க்கலாம். அவர் ஒரு ஞானி, ஆனா ஒரு மான் மேல அவருக்கு ரொம்ப ஆசை வந்துடுது. அந்த மான் மேல ஆசை வந்துட்டு அவரோட உயிர் பிரிகிறது. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்தை அவர் மானா பிறக்கிறார். அதான் அது வந்து அந்த அந்த கர்மா, அதாவது அவரோட அந்த சிந்தனை தான் இருந்தது அவருக்கு, இந்த மான் மேல அவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட். ஸோ இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு. ஐ மீன் வேற வேற கதைகளில் இதெல்லாம் சொல்றதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஸோ நம்மளோட சிந்தனைக்கு உகந்த மாதிரி, நம்மளோட கர்மாக்கு உகந்த மாதிரி உள்ள ஜென்மம் நமக்கு அடுத்த ஜென்மமா கிடைக்கும் அப்படின்னு யமராஜா சொல்றாங்க நச்சிகேதாக்கு. அண்ட் இப்போ வந்து கர்மான்னு சொல்றோமே, இந்த கர்மாவோட எக்ஸாக்ட் அர்த்தம் நான் முன்னாடியே சொன்னேன். டிக்ஷனரி மீனிங் ஆஃப் கர்மானா ஒரு செயல், ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கலாம் இல்லையா? ஆனா வேதாந்தாவை பொறுத்தவரை, இந்த லா ஆஃப் கர்மாவை பொறுத்தவரை, கர்மாங்கிற வேர்டுக்கு அர்த்தம் புண்ணியம் பாபம். இதை புரிஞ்சுக்கணும். இங்க கர்மானா நம்ம செய்யறது இல்லை, அந்த செயல்னால நமக்கு கிடைக்கிற புண்ணியமும் நமக்கு கிடைக்கிற பாபமும் அப்படின்னு நம்ம நல்லா அதை மனசுல வச்சுக்கணும். இந்த புண்ணிய பாபம் எகே இது நம்மளோட பிலாசபிக்கு
நம்மளோட ரிலிஜியனுக்குள்ள ஸ்பெஷாலிட்டியோடைய வேற ஒரு ரிலிஜியன் இந்த புண்ணிய பாப்பம் சமாச்சாரமே கிடையாது. ஏன்னா அவங்களாம் என்ன சொல்லலாம், எனக்கு புண்ணியத்தை காமி பாப்பத்தை காமினா எங்கிருந்து காமிக்கிறது புண்ணிய பாப்பம், அதை காமிக்க முடியாத சமாச்சாரம். அதுக்கும் வர நான் அதுவும் சொல்றேன். இந்த புண்ணிய பாப்பம் தான் நமக்கு அடுத்த ஜன்மாவை கொடுக்கிறது அப்படின்னு வேதங்கள் சொல்றது. சோ அதுக்கு நிறைய தியரிஸ் இருக்கு. அதாவது புண்ணியமும் பாப்பமும் ஈக்குவலா இருந்ததுன்னா நமக்கு மனுஷ பிறவி கிடைக்கும். பாப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தி பண்ணி புண்ணியம் கம்மியா இருந்ததுன்னா நம்ம மரமாவோ செடியாவோ கொடியாவோ பிறக்கலாம், இல்ல ஒரு ஆடு மாடு பசுவா பிறக்கலாம், இல்ல ஒரு புழு பூச்சியாவும் பிறக்கலாம். சோ அதுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. எல்லாம் புண்ணியம் பாப்பம் எவ்வளவு இருக்கு அதை பொறுத்துதான் இது எல்லாத்தோடும் டிட்டர்மினேஷன் ஃபார்முலா. ஆனா நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு புண்ணியம் இருக்கு எவ்வளவு பாப்பம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? சோ அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், முதல் காரியமா இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய காரியம் எல்லாமே புண்ணிய காரியமா செஞ்சுட்டு இருந்தா போதும். அட்லீஸ்ட் நிறைய பாப்பம் இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் நம்ம நிறைய புண்ணிய காரியம் பண்ணோம்னா ஒரு வேளை அது ஒரு பேலன்ஸ் ஆயிட்டு அடுத்து நமக்கு நல்ல ஜென்மாவா கிடைக்கும், அதாவது மனுஷ ஜென்மாவா கிடைக்கும். ஆனா கொஸ்டின், நமக்கு மனுஷ ஜென்மா வேணுமா, ஜன்மாவே வேணுமா, அது கொஸ்டின். ஏன்னா இந்த ஜென்மத்திலேயே நமக்கு பெரிய சந்தோஷம் தான் ஒன்றும் கிடைக்கல இல்லையா? பிறந்த குழந்தைய ஏன் அழகுனா, ஐயோ இங்க பிறந்துட்டோமே அப்படின்னு தான் அழகு இல்லையா? ஸோ இட்ஸ் எ வெரி மிசரபிள் லைஃப். ஏதோ நடுவில் நமக்கு ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கிறதே தவிர வயசு ஆக ஆக வி ஸ்டார்ட் ரியலைசிங் ஹவு மிசரபிள், எவ்வளவு கஷ்டமான இந்த லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து எனக்கு விமோசனமே கிடைக்காதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. விமோசனம் கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? உனக்கு இந்த சமாச்சாரங்கள்லாம் தெரிஞ்சு விமோசனத்துக்குள்ள நீ வழியை தேடிக்கலன்னா அடுத்த ஜென்மா கிடைக்கத்தான் செய்யும் இல்லையா? அல்ல அடுத்த ஜென்மாங்கிறது உனக்கு மனுஷ பிறவியா கிடைக்க வேணும்னு அவசியம் கிடையாது. மனுஷனா பிறந்தா அட்லீஸ்ட் நம்ம சில விஷயங்கள்ல நம்ம சாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு பகவான். அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு சில சிச்சுவேஷன்ஸ் சாதகமா நம்ம அமைச்சுக்கலாம். ஆனா ஒரு நாயாவோ ஒரு குரங்காவோ பிறந்ததுன்னா அவளுக்கு இந்த ஃப்ரீ வில்லும் கிடையாது. அவ இன்ஸ்டிங்டிவ்லி தே ஆர் ட்ரிவன். எவ்வளவு கஷ்டம் இல்லையா? சாப்பாடு கிடைக்கலன்னா அது ஒரு கஷ்டம். எல்லாம் நம்ம தெருவில் பார்க்குறோம், ஆடு மாடு எல்லாம் அப்படியே கலந்து எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருக்கு எல்லாம் இல்லையா? அதே சமயத்துல அங்கே கொஞ்சம் புண்ணியம் நல்லா இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஏன்னா ஒரு சினிமா ஸ்டார் வீட்டு ஒரு நாயா இருக்கும் இல்லையா? அது பெரிய நம்மளோட ஜாஸ்தி அவங்க வீட்டில் இருக்க வேலைக்காரியோட ஜாஸ்தி இந்த நாய்க்கு சிச்சுவேஷன் நடக்கும். அது என்ன, நாய் பிறவி போன ஜென்மம், ஆனா அதுலயே கொஞ்சம் புண்ணியம் ஒரு எலிமெண்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதுக்கு சினிமா ஸ்டார் வீட்டில் ஒரு நாயா இருக்கிறதுக்குள்ள சான்ஸ் கிடைக்கிறது. அது தெரு நாயை பார்த்தா அதுக்கு பாவம், அது சொறி பிடிச்சிட்டு அதுக்கு நிறைய பாவங்கள் பண்ணிருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய அன்றாட வாழ்க்கையில பார்க்கலாம் நம்ம, ரைட்? நம்ம எப்போ ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிறோமோ நம்ம எப்போதுமே என்ன யோசிக்கிறோம், இதுல இருந்து நம்ம எப்படிதான் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நேச்சுரல் நம்மளோட திங்கிங் ப்ராசஸ், ரைட்? ஆனா நம்ம அப்படி ஏதாவது ஒரு பண்ணி தப்பிச்சுட்டாலும் அந்த சிச்சுவேஷன் டெம்பரரி தான் இல்லையா? அதுவும் மாறும், மறுபடியும் கஷ்டம் வரும், மறுபடியும் ஒரு ஜாய்ஃபுல் சிச்சுவேஷன் வரும், மறுபடியும் இது சைக்கிள் goes on. This joy and misery in the cycle goes on in our life, right? So only permanent solution for our joy is what? Escape from this birth. இதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆனாக்கா நம்ம பர்மனண்டா ஜாய்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்கேப் ஃப்ரம் பர்த் தான் this ஞானிஸ் get because of their ஞானம். அந்த ஞானத்தினாலதான் மோக்ஷா.
ஸோ இந்த மோக்ஷாங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்ன எடுத்துக்கலாம், எஸ்கேப் ஃப்ரம் ரீபர்த். இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் சொல்றோமே, அதுலேருந்து ஒரு எஸ்கேப் கிடைக்கிறது தான் இந்த மோக்ஷா. அதர்வைஸ் வைகுண்டத்துக்கு போறதோ கைலாசத்துக்கு போறதோ எல்லாம் மோக்ஷா இல்லை. அதெல்லாம் புராணா லெவல் மோக்ஷா. பிஹெச்டி லெவல் வந்தாச்சுன்னா அதெல்லாம் நம்ம அப்ப அந்த பாடத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடாது, ரைட்? ஆனா நான் இப்ப சொன்னேன், நம்ம செய்யற காரியங்களுக்கெல்லாம் புண்ணிய பாபம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த மோக்ஷா நமக்கு எப்படி கிடைக்கும்? இந்த புண்ணிய பாபத்தினாலதான் ஜென்மம் கிடைக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப எங்கிட்ட நிறைய புண்ணிய பாப்பம், இந்த ஜென்மத்துல பண்ணின புண்ணிய பாப்பம், போன ஜென்மத்துல பண்ணின புண்ணிய பாப்பம் நிறைய ஸ்டாக் வச்சிருக்கேன். இந்த ஸ்டாக் எல்லாம் தீண்டாதானே எனக்கு இன்னொரு ஜென்மம் இல்லாம இருக்கும். பட் அந்த ஸ்டாக் தீரவே தீராத. ஏன்னா நான் பிறக்கும் போது ஒரு ஸ்டாக்கோட பிறந்தேன். இந்த ஜென்மத்தை நிறைய புண்ணிய பாப்பம் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆட் ஆயிருக்கு. அது கூட நான் இந்த ஜென்மத்தை சாகும்போது நிறைய புண்ணிய பாப்பம் பாக்கி இருக்கும். அடுத்த ஜென்மத்துக்குள்ள வழியை கொடுக்கும். எப்படிடா இந்த புண்ணிய பாப்பத்திலிருந்து நான் விடுதலை கிடைச்சாதான் அடுத்த ஜென்மம் இல்லாம இருக்க முடியுமே? இது ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். இங்கிலீஷ் சொல்லப்போனா ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இப்படியும் போனா முடியாது, அப்படியும் போனா முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனா வேதாந்தத்துல அதுக்கும் வழி கொடுத்துருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பத்தி பேசணும். நான் சொன்ன இந்த ஞானிகளுக்கு இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுட்டு அவ இந்த ரீபர்த்ல இருந்து எஸ்கேப் பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னேன், ரைட்? அது எப்படி அது நடக்கிறது, அவ எப்படி அதை தெரிஞ்சுட்டு எதை தெரிஞ்சுட்டு இது எஸ்கேப் ஆகிறாங்கிறதுக்கு இந்த லா ஆஃப் கர்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுவும் இந்த லா ஆஃப் கர்மாவோட ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட்ஸ். அது ஒரு சர்டன் செக்ஷன்ஸ்ல வருது லா ஆஃப் கர்மால. நீ இப்படி பண்ணினா இதுல இருந்து நீ தப்பிச்சுக்கலாம், அந்த புண்ணிய பாப்பால இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லா ஆஃப் கர்மா சொல்றது. அண்ட் நார்மலி நம்ம மோக்ஷான்னு சொல்லும் போது, முக்தின்னு சொல்லும் போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், செத்தத்துக்கு அப்புறம் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா? வேதாந்தா சொல்றது இல்ல, நீ உசுரோடு இருக்கும் போதே உனக்கு மோட்சம் கிடைக்கும். அது ரெண்டு விதமான மோட்சம் வேதாந்தா பேசுறது உபனிஷத். ஒண்ணு ஜீவன் முக்தி, இன்னொன்னு விதேக முக்தின்னு பேசுறது. ஜீவன் முக்தினா நமக்கு ஞானம் கிடைச்ச உடனே நமக்கு மோட்சம் கிடைச்சு விடுறது. ஒரு ஞானி அப்படின்னா, ஞானி ஞானம் கிடைக்கிற வரைக்கும் ஒரு அஜ்ஞானியா இருக்கான் இல்லையா? இக்னரண்ட் பர்சனா. அந்த ஞானம் வந்துடுச்சுன்னா அன்னிலேருந்து அவன் ஞானி ஆயிடும். ஸோ அந்த ஞானி ஆன டைப்ல இருந்து he is a முக்த புருஷா. he is got freedom from all his புண்ணிய பாபாஸ் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஸோ இந்த இது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, அதாவது மோட்சம் கிடைக்கிறதுக்குள்ள ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லா ஆஃப் கர்மா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இது ஒரு ரீசன் why we should know law of karma. ரெண்டாவது, நம்ம மனசுலே ஜென்ரலி நம்ம எந்த பேச நிறைய அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ், அதாவது கேள்விகள் இருக்கு, ஆனா அதுக்கு பதில் நமக்கு தெரியல. முதல் கேள்வி, நான் ஏன் பிறந்தேன்? அதான் சொன்னேன், இப்போ புண்ணிய பாப்பானால பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் நான் சொல்லியாச்சு. ஆனா ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பார்க்கிறோம். ஒருத்தர் ரொம்ப நல்லவனா இருக்கான், ரொம்ப பயசா இருக்கான், எல்லாம் பூஜை பண்றான், புரஸ்காரம் பண்றான், பில்கிரிமேஜ் போறான், எல்லாரும் ரொம்ப அன்பா பேசுறான். கஷ்டப்பட்டு இருக்கான், தரித்திரமா இருக்கு, அவங்க வீட்டுல சாப்பிட்றதுக்கு 2 வேளைக்கு சோறு இல்லாம. அப்ப நம்ம என்ன தோணும், இவன் இவ்வளவு நல்லவனா இருக்கானே, இவன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு தோணும். அதே சமயத்துல பார்த்தா ஒருத்தர் நம்ம தெரியும், பெரிய ரவுடி, அவன் கரப்ட் பர்சன், அவன் எல்லாரும் துன்புறுத்துவான். ஆனால் அவன் ஜாலியா ஏதோ பெரிய கார் என்ன, பங்களா என்ன, அதென்ன இதெல்லாம் ஜாலியா இருந்துருக்கான். அப்போ நமக்கு தோணும், இவன் இவ்வளவு பாப்ப காரியங்கள்லாம் பண்றாங்க, இவன் எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்கான்? அதனால நமக்கு என்ன தோணும், இந்த கர்மாலாம் சும்மா ஃப்ராடு. இதை கணபதி ஏதோ லெக்சர் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ டாபிக் எடுத்துக்கிட்டு சொல்றோம், இப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு தோணலாம். இதுல ஒரு படி மேல போயிட்டு சில பேர் சொல்லுவா, நான் இருக்க கோவிலுக்கே போகிறது இல்லை,
இந்த பகவான் ரொம்ப மோசம், நான் போய் எவ்வளவு ப்ரே பண்ணினேன், ஒண்ணுமே கொடுக்கல எனக்கு. அந்த ஆளை பாரு, அவன் கோவில் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் எவ்வளவு ப்ரே பண்ணிட்டு என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லணும். அவனுக்கு பார்த்து டக்கு டக்குன்னு அவளே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான், எனக்கு பிரச்சனை இல்லாம. ஸோ இந்த மாதிரி தோணப்ப இந்த பகவான் என்ன ஒரு பார்ஷியாலிட்டி பகவானும் அவருக்கு சில பேர் பிடிச்சிருக்கு, அதனால அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. நம்மளை பிடிக்கல போல இருக்கு, என்னோட மூஞ்சியோட ஷேப்பு, ஒருவேளை நான் மீசை வச்சிருந்தா என்ன பிடிச்சிருக்குமோ, இல்ல மீசை வைக்கிறேன்னா நம்ம பிடிச்சிருக்குமோ, இதெல்லாம் ஒரே கன்ஃபியூஷன். நமக்கு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் மைண்ட்ல வரும். ஸோ வை தீஸ் பீப்புள், இது எஸ்பெஷலி இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்பா, நமக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏன் இப்படி நடக்கிறதுங்கிறது நமக்கு பதில் சொல்ல தெரியாது. உடனே அவன் நினைச்சுப்பா, ஓ இதுதான் பகுத்தறிவு, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு பதில் தெரியாதுன்னா உங்களுக்கு அப்படின்னா மூட நம்பிக்கை, இந்த கர்மாலாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுவான். ஸோ அதனால இது ஒரு என்ன பேசிஸ், இது ஏன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம், இதுக்கு என்ன ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு திஸ் லா ஆஃப் கர்மா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த வேர்டு கர்மான்னு சொன்னேங்க, இது டெக்னிக்கல் வேர்டு ஃப்ரம் த வேதாந்தா பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃப்ரம் வேதாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. வேதாஸ்ல கர்மான்னு சொல்லிட்டுன்னா முதல்ல இனிஷியல் சொன்ன மாதிரி இந்த வேதங்களை ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. அதாவது கர்மகாண்டா அண்ட் ஞான காண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? இந்த கர்மகாண்டால இந்த கர்மாங்கிற வேர்டு நிறைய வருது. அங்கே ரெண்டு மீனிங்ல இது வேர்டு வரும். ஒண்ணு நம்ம செய்ய வேண்டிய கர்மாக்கள் அண்ட் அந்த செஞ்ச கர்மாக்களோட பலன்கள், இது ரெண்டுக்குமே கர்மா அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னதுன்னா வாட் யூ டூ அண்ட் வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் வாட் யூ டூ, இது ரெண்டுமே கர்மான்னு தான் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். ஸோ அதனால அந்தந்த கான்டெக்ட்ல நம்ம கர்மான்னு சொல்லிக்கிறதுனா எதை குறிக்கிறது, வெதர் இட் இஸ் ரெஃபரிங் டு த இப்போ சந்தியாவந்தனம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு, அது ஒரு கர்மா, செய்யக்கூடிய கர்மா, ரைட்? அந்த சந்தியாவந்தனம் பண்ணினா உனக்கு என்ன பலன் கிடைக்கும், அதுவும் ஒரு கர்மான்னு தான் சொல்லியிருக்கு. பட் ஆனால் பலன் இஸ் ரிசல்ட் இஸ் டிஃபரெண்ட் than தி ஆக்ஷன், இல்லையா? ஸோ அதனால இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது அடுத்த ரீசன் வை வி ஷுட் நோ திஸ் லா ஆஃப் கர்மா. ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப இந்த புண்ணியம் சொல்றோம், பாபம்னு சொல்றோம், இது எப்படி உண்டாகுது, வாட் இஸ் தி மீனிங்? நம்ம ஒரு புண்ணிய காரியம், இது பாப காரியம்னு சொல்றோம். எந்த காரியத்தை புண்ணிய காரியமா எடுத்துக்கணும், எந்த காரியத்தை பாப காரியமா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வரும். அது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுவே நிறைய பேருக்கு தெரியாது, எது புண்ணியம் எது பாபம் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? முதலாவதாக முதல்ல கேட்கறது இல்லையா, என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த புண்ணிய பாபங்கிறது நம்ம வில்ஃபுல்லா தன்னிச்சையோட, தமிழ்ல சொல்ல போச்சுன்னா செய்யற காரியங்களுக்கு தான் புண்ணியமும் பாபமும் உண்டு. எதேச்சா ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம், அதை செய்யறதுக்கு நமக்கு ஒரு இதுவே இருக்கல, அது நடந்து போச்சு அப்படின்னா அந்த ஒரு காரியத்துக்கு புண்ணிய பாபம் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதாவது கான்சியஸ்லி டெலிபரேட்லி we do an action, அதுக்கு தான் புண்ணிய பாபம் உண்டு. சின்ன குழந்தைகளுக்கு புண்ணிய பாபம் கிடையாது, ஏன்னா அதுகளுக்கு அந்த இது கிடையாது. நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை யாரையாவது கிக் பண்ணினாலும் பண்ணும், நிறைய பண்ணும். அப்பா அம்மாலாம் குழந்தை ராத்திரி படுத்துட்டா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டே இவாளோட தூக்கத்துக்கு, கிக்கிங் பை தி சைல்டு, இல்லையா? ஆனா அதுக்கு பாபம் கிடையாது. ஆனா அதே சமயத்தில் நம்ம யாரையாவது போயிட்டு கிக் பண்ணோம்னா நமக்கு பாபம் உண்டு. ஏன்னா அஹிம்சை ஒரு தர்மம், நீ ஹிம்சா படுத்துறன்னா உனக்கு பாபம் உண்டு சாஸ்திரம் சொல்றது. ஆனா அது குழந்தைக்கு அப்ளிகபிள் இல்லை. அதனாலதான் அந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, மிருகங்கள், இவாளுக்கெல்லாம் புண்ணிய பாபம் கிடையாது. ஏன்னா அவ என்ன செஞ்சாலும் அவ இன்ஸ்டிங்க்ட் செய்யறாளே ஒழிய அவ நினைச்சு பிளான் பண்ணி செய்யறது இல்லை ஒண்ணுக்கு எனிமல்ஸ். ஸோ எனிமல்ஸ் புண்ணிய பாபம் கிடையாது. இந்த புண்ணிய பாபம் இருக்கிறது மனுஷன் ஜன்மத்துக்கு மட்டும்தான் புண்ணிய பாபம். அதுல
நம்ம டெலிபரேட்டா யோசிச்சு பிளான் பண்ணி ரூம் போட்டு யோசிச்சு எல்லாம் பண்ணி பண்ற காரியங்களுக்கு தான் புண்ணிய பாவம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? எதனால மனுஷனுக்கு மட்டும் வச்சிருக்கா? பகவான் மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ வில்லை கொடுத்தது, வேற யாருக்கும் ஃப்ரீ வில் கொடுக்கல. ஒரு காரியத்தை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்னு அதை டிசைட் பண்றதுக்குள்ள பவர் நமக்கு இருக்கு. அது வேற யாருக்கும் கிடையாது. சோ உனக்கு ஒரு பவர் கொடுத்திருக்கேன், அது கூட சேர்ந்து ஒரு ரிசல்ட், ஒரு எஃபெக்டும் கொடுத்திருக்கேன். அதனால அந்த பவர் இருக்கே, அதை ஒழுங்கா நீ யூஸ் பண்ணு அப்படின்னு தான் பகவான் சொல்றாரு நம்ம கிட்ட. ரைட். அண்ட் இன்னொன்னு என்ன சாஸ்திரம் சொல்றதுன்னா, நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் செஞ்சாலும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கு 2 விதமான ரிசல்ட் உண்டு. அந்த 2 விதமான ரிசல்ட் என்னன்னா, ஒண்ணு நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி, அதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அந்த ரிசல்ட். இன்னொரு ரிசல்ட் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ரிசல்ட் உண்டு, சூக்ஷ்மமான ரிசல்ட். கண்ணுக்கு தெரிய ரிசல்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த சூக்ஷ்மமான ரிசல்ட் இருக்க, அந்த சூக்ஷ்மமான ரிசல்ட் தான் அந்த புண்ணியமும் பாப்பமும். அது இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனா போக போக அந்த புண்ணியமும் பாப்பமும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்கும். இதுக்கு தான் திருஷ்ட பலம் அண்ட் அதிருஷ்ட பலம் அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். திருஷ்ட பலம்னா that you can see. அதிருஷ்ட பலம்னா it is also a result of that action. அந்த ஒரு செயலிலிருந்து வர ரிசல்ட் தான் அது, ஆனா அதை நம்மளால பார்க்க முடியாது. அது எந்த செயல்னால எந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்குங்கிறதுக்கு அந்த டாபிக்கை நான் அடுத்ததாக டீல் பண்றேன். ஆனா இந்த திருஷ்ட பலம், இந்த அதிருஷ்ட பலம் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சேரிட்டி பண்றேன், அதாவது ஒரு டொனேஷன் கொடுக்குற ஒரு to some orphanage or something like that, right? தானம் சாஸ்திரத்தை சொல்லிட்டு தானம் மேன்மையான சமாஜம். இதோட திருஷ்ட பலம் என்ன? நான் கொடுக்குற டொனேஷன் வச்சுட்டு அந்த ஆர்ஃபனேஜ் இருக்கிறவெல்லாம் சாப்பிடலாம், அவளோட வயது உண்டு. திருஷ்ட பலம். இங்கே என்னோட பேங்க் பேலன்ஸ் கம்மியாகும், திருஷ்ட பலம் இல்லையா? அதிருஷ்ட பலம் சாஸ்திரம் சொல்றது, இது நீ நல்ல காரியம் பண்ணதுனால உனக்கு இதனால புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதை நம்பித்தான் ஆகணும் நம்ம. ஏன்னா அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. புண்ணியம்னா அது எங்க காமி எங்க புண்ணியம் கிடைச்சிருக்கு நம்ம வீட்டில் தேட முடியாது. புண்ணியத்தை அது உன்னோட அக்கௌண்ட்ல வரும், நீ கவலைப்படாத அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஸோ எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும், எவ்வளவு பாவம் கிடைக்கும், குவான்டிட்டி, அதெல்லாம் சாஸ்திரம் இந்த லா ஆஃப் கர்மா டிட்டர்மின் பண்றது. அதை பத்தி நம்ம ஜாஸ்தி மண்டை உடச்சிக்க வேண்டிய தேவை கிடையாது. ரைட். ஸோ அது திருஷ்ட பலம். அண்ட் அதிருஷ்ட பலம்ங்கிறது அதனால செய்யற இந்த புண்ணிய பாவம் நமக்கு சேரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துட்டா, நம்ம யாரையாவது யாருக்குனாலும் திருடுறோம், பைசா திருடுறோம், பைசாவோ பொருளோ, ராவணன் மேலே பொட்டாட்டியே எடுத்துட்டு போயிடும். திருஷ்ட பலம் என்ன? பைசா எடுத்தோம்னா பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தி ஆகும், அந்த பைசா வச்சு நம்ம ஏதாவது எல்லாம் பண்ணுவோம். அதிருஷ்ட பலம் என்ன? பாப செயல், இதுக்கு நீ பே பண்ணு, யூ வில் ஆன்சர் ஃபார் திஸ் வாட் யூ ஹவ் டன். இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கலாம், பட் இந்த பாவம் இருக்க, இது உங்களோட ஒட்டிண்டாச்சு, இதுவே உங்களை விடாது, இது உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் ஆகும் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஸோ நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் செய்யும் போதும் we must keep this in mind. There are 2 results, 2 ரிசல்ட்ஸ் இருக்கு. ஒன்று திருஷ்ட பலம் அண்ட் இன்னொன்று அதிருஷ்ட பலம். ஸோ இந்த திருஷ்ட பலம்ங்கிறது எந்த இதுல இந்த அதிருஷ்ட பலம் புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அதுக்கு 2 ஒரு கேட்டகரிஸ் வச்சிருக்கு சாஸ்திரம். சாஸ்திரத்துல சொன்ன காரியங்கள் எல்லாம் நீ செஞ்சேன்னா உனக்கு அதோட அதிருஷ்ட பலம்ங்கிறது பாசிட்டிவா இருக்கும், அனுகூலமா இருக்கும், புண்ணியமா இருக்கும்.
சாஸ்திரத்தை எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை நீ செஞ்சா உனக்கு பாப செயலா இருக்கும், அதை செய்யக்கூடாது. சாஸ்திரத்துல நிறைய சமாச்சாரங்கள் இப்படி சொல்லியிருக்கு, இது செய்ய இது செய்யாதுன்னு சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போச்சுன்னா ஆல்கஹால் இருக்கு, ரைட்? இந்த மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் சொல்றது எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி ஆல்கஹால் சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லது, ஹார்ட் எல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இப்படிலாம் சொல்றான். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது? சுராம்னா பிபே, யூ ஷுட் நாட் ட்ரிங்க் ஆல்கஹால் அட் ஆல், சாஸ்திரம் சொல்றது. ஸோ நம்ம சப்போஸ் நம்ம கள்ள குடிச்சோ வச்சுக்கோங்க, ஏதோ அதுவும் நம்மளோட என்ன மோட்டிவ், நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும் தான். அதில் கள்ள குடிச்சு டான்ஸ் ஆடி கல்யாணத்தை போய் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹெல்த் நல்லா இருக்கணும். ஆனா சாஸ்திரம் அதை ப்ராஹிபிட் பண்ணதுனால நீ உன்னோட திருஷ்ட பலம் மே பி குட், உன்னோட ஹெல்த் மே பிகம் ஆல் பெட்டர், பட் அதிருஷ்ட பலம் இஸ் பாபம். ஸோ அதை நம்ம செய்யக்கூடாது. அதனால தான் சில ஆர்த்தடாக்ஸ் பீப்புள் நீங்க பார்த்தா அவன் இந்த கிளைகோடின் இந்த இதெல்லாம் ஒன்றும் குடிக்க மாட்டான். இந்த இங்கிலீஷ் மருந்துலாம் இருக்க, ஈவன் ஆயுர்வேதாவில் கூட சிலதெல்லாம் இந்த ஆல்கஹால் போடுவாங்க, அதெல்லாம் அவன் சாப்பிட மாட்டான். அவ்வளோ சாஸ்திரத்தில் அவளோட நம்பிக்கை, அவள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பயம் பாவம் விட்டுட்டு. ஸோ இது ஒரு கிரைட்டேரியா டு நோ எந்த காரியம் செஞ்சா புண்ணியம் கிடைக்கும், எந்த காரியம் செஞ்சா பாவம் கிடைக்குங்கிறது சாஸ்திரத்தை எந்த சொல்லியிருக்கோ அதை நீ ஃபாலோ பண்ற. இந்த காரியம் செய்யினாலும் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், தானங்கள் எல்லாம் செய்ய புண்ணியம் கிடைக்கும் சாஸ்திரம் சொல்றது. தானம் செய்யும், இந்த மாதிரி பில்கிரிமேஜஸ் தீர்த்த ஸ்தானத்துக்கெல்லாம் போனா புண்ணியம் கிடைக்கும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, போகும் புண்ணியம் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கோ பாவம் கிடைக்கும். It is also said that ஒரு naked லேடியை பார்க்க கூடாது, சாஸ்திரத்துக்கு சொல்லியிருக்கு. You must not see a naked lady, கட்ட பெரிய பாவம். ஸோ இந்த மாதிரி நிறைய சமாச்சாரம் இருக்கு. சாஸ்திரத்துக்கு தெரிய தெரிய பெரிய வாழ்க்கை கத்துக்கலாம், யாருக்கு தெரியுமா வாழ்க்கை. இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது ஒரு கிரைட்டேரியா. ரெண்டாவது கிரைட்டேரியா என்னன்னா, there are a lot of things Shastra has not told anything. For example, நம்ம ட்ரெயின்ல போறோம், ட்ரெயின்ல போறது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா? ட்ரெயின் டிராவல் புரியாத், ட்ரெயின் டிராவல் ந புரியாத் அப்படின்னு சொல்லியிருக்கா சாஸ்திரத்துல அப்படின்னு யாராவது கேட்கலாம். சாஸ்திரத்தை சொல்லிட்டு ட்ரெயின் டிராவல் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ அதுக்கு சாஸ்திரத்துல அப்படிலாம் கேள்வி வந்தா என்ன பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த மோட்டிவ் ஆஃப் த பர்சன். ஸோ ரெண்டாவது பேராமீட்டர், ரெண்டாவது கிரைட்டேரியா டு நோ வெதர் an action will lead to புண்ணியம் ஆர் பாபம். இது புண்ணியமான செயலா இல்ல பாபம் தரக்கூடிய செயலாங்கிறதுக்கு நம்மளோட மோட்டிவ், எந்த ஒரு மோட்டிவை வச்சுட்டு ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். இப்போ நம்ம ட்ரெயின் டிராவல் எக்ஸாம்பிளே எடுத்துட்டோம்னா, யாரையாவது கொலை பண்றதுக்கு வேண்டி நம்ம ட்ரெயின் டிராவல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ட்ரெயின் டிராவலே ஒரு பாவ செயல். நம்ம எங்கேயோ ரிஷிகேஷ், பத்ரிநாத், ஹரித்வார் சுத்தத்துக்கு ட்ரெயின்ல போறோம்னா அது புண்ணிய செயல். ஸோ அந்த மாதிரி நம்ம மோட்டிவை வச்சுட்டு we can decide whether a particular action will lead to punyam or a particular action will lead to papa. இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான். அஹிம்சாங்கிறது பரமோ தர்மன்னு சொல்லிட்டு சாப்பிட யாருக்கும் ஒரு துன்பம் கொடுக்க கூடாது. இப்போ சப்போஸ் நான் ரோடுல போயிட்டு இருக்கேன், இந்த ரோடு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து வடவள்ளி போற ரோடு, அதுதான் நமக்கெல்லாம் பழக்கம். மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடு. நிறைய பேர் அந்த ரோடு நடக்க பயப்படுவான். நான் ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தை போயிட்டு விட்டுருவேன் வடவள்ளிக்கு, ஆனால் நடக்கிறதுக்கே பயமா இருக்கும். அந்த பக்கத்துலேயும் இந்த பக்கத்துலேருந்தும் நிறைய டிராஃபிக் வரும். ஸோ அந்த ரோடு போயிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே பேமெண்ட்ஸ் கிடையாது. இஃப் யூ நோட்டீஸ், யூ ஹேவ் டு வாக் ஆன் தி ரோடு ஒன்லி. மிஞ்சி மிஞ்சி போனால் சைடில் ஏதோ கொஞ்சம் மண்ணை தான் இருக்கும். யாராவது வேகமாக எதுக்குலேருந்து வந்தால் நமக்கு முதுக்கிக்கலாமே தவிர பின்னாடியிலேருந்து யாராவது வேணா நமக்கு தெரியாது. நான் போயிட்டே இருக்கேன், ஒரு ஆள் பின்னாடி வந்து என்னை தள்ளி விட்டுருவோம். அவன் தள்ளி விட்டுட்டோ
என்னோட ரியாக்ஷன் என்ன இருக்கும்? கோபம் வருமா வராதா? இல்லையா? எவன்டா அவன் பின்னாடி என்னை தள்ளினதுன்னு நான் டக்குனு எழுந்து திரும்பி பார்க்குறேன். அவன் சொல்கிறான், சாரி சார், நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அந்த ரோடு சைடில், பின்னாடியிலேருந்து ஒரு பெரிய மினி பஸ் வந்துட்டு இருந்து வேகமாக, அவன் பார்க்காம கல்லறிக்க வந்துட்டு இருந்தா நான் பார்த்தேன். அவன் வந்து ஸ்பீட் பார்த்தா உங்களை அடிச்சுட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்களை காப்பாற்றுறதுக்கு வேண்டி அவங்களை தள்ளி விட்டேன். நீங்கள் அந்த சைடில் விழுந்தீங்க, உங்கள் மூக்கில் அடிபட்டு தெரியும், ஆனால் வெரி சாரி அப்படின்னு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் செஞ்சது ஒரு பாப செயல் இல்லையா? ஏன்னா எனக்கு தள்ளி விட்டு எனக்கு அடிபட்டு ஹிம்சை பண்ணியிருக்கான் அவன் எனக்கு, அது ஒரு பாப செயல். ஆனா அவனோட மோட்டிவ் என்ன? என்னோட லைஃபை காப்பாற்றுறது இல்லையா? ஸோ அந்த மோட்டிவ்னால அவனுக்கு புண்ணியம் கிடைக்குமே தவிர அதை செஞ்சதுக்கு பாவம் கிடைக்கும். ஸோ இதனால நம்ம நல்லா சூக்ஷ்மமான சமாச்சாரம். அதனாலதான் இப்போ டாக்டர் வந்து அஹிம்சாவாதியா இல்லை, அவன் வந்து ஹிம்சாவாதின்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லாரும் வெட்டுறான் குத்துறான் ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா டாக்டருக்கு புண்ணியம் கிடைக்கலாம். அவன் மோட்டிவ் என்ன? டு சேவ் த லைஃப். அதே ஒரு திருடம் வந்து கையில கட்டி வச்சு யாரையா வெட்டினா அவனுக்கு பாவம் கிடைக்கும். அதே கட்டி வச்சு டாக்டர் பண்ணா புண்ணியம் கிடைக்கும். இந்த மோட்டிவ் எந்த குறிக்கோளோட எந்த ஒரு இதோட நம்ம செய்யறோமோ அதை பொறுத்து இந்த புண்ணியம் பாப்பம் determined, and this drishtam and adrishta phalam we get. So this இது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த law of karma is again very very important. இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இருக்கு. நான் முதல்லயே சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள் யோசிக்காம அதை பத்தி சிந்தனை பண்ணாம திங்க் பண்ணாம செஞ்சுடுறோம். ஆனா ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம திங்க் பண்ணி செஞ்சோம்னா அதுலயே நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கிறது. ஏன்னா நிறைய சமாச்சாரங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிருக்கோம் செய்யறது. நிறைய பேர் இருக்காங்க விதண்டாவாதிகள், அவங்ககிட்ட பேசுறதே ஒரு ப்ராப்ளம். நம்ம ஏதாவது கேள்வி கேட்போம், நம்ம ஏதாவது சொல்லுவோம், அவங்க நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. ரெண்டு பெரிய பிக் ஆர்கியூமெண்ட். யாராவது ஒரு கேள்வி கேட்கறா ஒரே ஒரு செகண்ட் மனசுல இந்த ஆள் இந்த கேள்வி கேட்கிறாங்க, இவனுக்கு பதில் சொல்லலாமா வேண்டாமா, நமக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த ஆளுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா நம்ம யோசிச்சுட்டோம். ஓகே, அப்புறம் நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன, அவன் கேள்வி விட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவன் சொன்ன ஆர்குமெண்ட்ல எல்லாம் நம்ம மனசு ராத்திரி விருந்து நம்ம தூக்கம் வராது. அவன் நான் இப்படி சொல்லியிருந்தா இப்படி இருக்குமோ, அப்படி சொல்லியிருந்தா அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம மனசுல நிறைய உளைச்சல்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஒவ்வொரு நிமிஷமும் if we think what we are doing, what we are saying, then our life will become far easier. அதுக்காண்டி யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லலை, பேசலாம், பட் அது கொஞ்சம் கான்சியஸா பேசணும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி என்னோட லைஃப்ல எனி டைம்ஸ். இது ரொம்ப காமன். வீட்டில் அப்படியே முன்னாடி நம்ம மனசுலேயே நினைச்சிருக்க மாட்டா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி விடுவான், அதை டக்குனு பிடிச்சி கொடுத்து ஒரு பெரிய விவாதமே நடக்கும். ரெண்டு சைடு தான் சொல்றேன், நான் வந்து லேடிஸ்க்கு சொல்லலை, அவளே ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பா, இன்னும் அதை டக்குனு பிடிச்சி கொடுத்து ஒரு பெரிய சண்டை நடக்கும். ரெண்டு பேருக்கும் அவசியம் இல்லாது. ஸோ எந்த வார்த்தை பேசுவோமோ அதை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக யோசிச்சு அந்த வார்த்தைகள் வெளியில் வந்ததுன்னா நல்லது. அது வந்து ஒரு ஓவர் நைட்டாக கிடையாது, பழக்கம் தான் அது வருவது. We have to practice it a lot of times. So that is the thing. So நான் முதல்ல சொன்ன மாதிரி டெலிபரேட் ஆக்ஷன் தான் இதெல்லாம் it is applicable. அண்ட் இப்போ ஞானிக்கு வந்து இந்த புண்ணிய பாபம் கிடையாது அப்படின்னு சொன்னேனே, அதோட என்ன மீனிங்னா, ஒரு ஞானினா யாரு? இப்ப நம்ம வந்து எல்லா ஆக்ஷன் நம்ம செய்யும் போது நம்ம என்ன சொல்றோம்? நான் செஞ்சேன், நான் தான் இதை பண்ணினேன், நான் நடக்கிறேன், நான் போறேன், நான் இதை பண்றேன். என்னத்தான சொல்றோம்? நமக்கு ஈகோ அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஐ சென்ஸ் சொல்லுவாங்க ஈகோ. அந்த ஈகோ இருக்கிறதால் தான் நான் செய்யறேன், நான் தான் அகம் கர்த்தா அகம் போக்தா அப்படின்னு சொல்லிட்டு we are behaving. இந்த அகம் கர்த்தா அகம் போக்தாங்கிற ஒரு ஆட்டிடியூடோட செய்யற காரியங்கள் தான் இந்த புண்ணிய பாபத்துக்கு காரணம். இந்த ஞானம் வந்துடுத்துன்னா நம்மளோட ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் என்னதுன்னு தெரிஞ்சுன்னா இந்த ஈகோ கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகி ஒரு ஞானி he will never say I am doing it.
இட் இஸ் ஹேப்பனிங் தான் சொல்லுவோம். He will never claim. அதனால ஈகோ இல்லாம செய்யற எந்த காரியங்களுக்கும் புண்ணிய பாபம் கிடையாது. இந்த புண்ணிய பாபம் இஸ் அகைன் ரிலேட்டட் டு தி ஈகோ. சோ இந்த ஞானிகள் யாரு? நம்மளாம் ஈகோ இருக்கிறதுனால அஞ்ஞானி. ஞானிங்கிறது அந்த ஈகோவை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டா லைஃப்ல நான் தான் செய்யறேன், நான் தான் பண்றேன், இவா என்னோட சொந்தக்காரா, அவனோட சொந்தக்காரா, இதெல்லாம் கிடையாது ஞானி. அதுக்கு தான் ஆத்ம ஞானம் முக்கியம். அது கிடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். ஸோ இந்த ஞானிகளுக்கு புண்ணிய பாப்பம் கிடையாது. சரி, ஞானிகளுக்கு இந்த ஜென்மத்தில் ஞானி ஆகணும், அவன் புண்ணிய பாப்பம் கிடையாது. இதுவரைக்கும் பண்ணியிருக்காங்க போன ஜென்மம், அதெல்லாம் என்ன ஆகும் அந்த புண்ணிய பாப்பம்னு கேள்வி வரலாம். அப்படி பார்ப்போம், அது போக போக அதை பார்ப்போம். ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த வேத நூல்கள் அதில் சொல்லியிருக்கிற விதி அண்ட் நிஷேதா இதை ஃபாலோ பண்ணுறது. மோட்டிவ், எந்த குறிக்கோளோட எந்த ஒரு காரியத்தை செய்கிறோமோ அதை டிபெண்ட் பண்ணி நமக்கு இந்த புண்ணிய பாப்பம் வரும். அண்ட் இன்னொரு என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த அதிருஷ்டம் இன்விசிபிள் புண்ணிய பாப்பம் இருக்க, இது எல்லாமே இன் ஃபியூச்சர் திருஷ்ட பலத்தை கொடுக்கும். இது இருக்கிறது அதிருஷ்டமா இருக்கு, இப்ப கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதோட ரிசல்ட் இருக்க போக போக கண்ணுக்கு தெரியணும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படியாக ஹாப்பி அக்கேஷனையோ சாரோ மிசரபிள் சிச்சுவேஷனையோ கொடுக்கும் இந்த புண்ணிய பாப்பம். சோ அதனால என்ன, நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம என்ன நினைச்சுக்கணும், இது நான் செஞ்ச புண்ணிய பாபத்தினாலதான் எனக்கு இது வருது, இது வேற ஒரு யாரும் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை. It is because of my own reasons, my own past karmas which I don't know. நான் என்னெல்லாம் இந்த ஜென்மத்தில் செஞ்சதாவது அதுவே நிறைய ஞாபகம் இருக்காது, பட் ஞாபகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. போன ஜென்மத்தை செஞ்சது ஞாபகம் இருக்குமோ? கிடையவே கிடையாது. இட்ஸ் இம்பாசிபிள். அது மாதிரி நம்ம எவ்வளவு கோடி கோடி ஜென்மங்கள் எடுத்துருக்கோம், பல கோடி ஜென்மங்கள். அப்பதான் நமக்கு இந்த ஒரு ஹியூமன் பர்த் இந்த ஜென்மத்தில் கிடைச்சிருக்கு நமக்கு. ஸோ நம்மளோட கஷ்டங்களுக்கும் நம்மளோட சுகங்களுக்கும் நம்ம யாரையுமே ரெஸ்பான்சிபிளா பண்ண முடியாது. இதுவே ஒண்ணு யாரும் சொல்ல மாட்டான், எங்க அப்பா அம்மா என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அதனாலதான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு. இவன் சொல்லுவான், நான் எவ்வளோ அழகான பொண்ணுலாம் பார்த்தேன், போய் கட்சியை ரொம்ப போய் கல்யாணம் பண்ண வேண்டியது அப்படின்னு இவன் சொல்லுவான். இது ரெண்டு பேரும் தப்பு. இவன் பண்ணின புண்ணிய பாபத்தால இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைச்சா, அவன் பண்ணின புண்ணிய பாபத்தால இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சான். ஸோ எது புண்ணியம் எது பாபங்கிறது நான் சொல்லலை, நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவளோட கர்மாக்குல பேசிஸ்ல தான் இவன் ரெண்டு பேருக்குமே கல்யாணமே ஆகிருக்கு. அண்ட் இந்த புண்ணிய பாபம் நம்ம அக்கௌண்ட்ல எந்த விதமான புண்ணிய பாபங்கள் தெரியணும் நமக்கு ஜெனரலா தெரியாது. ஆனா அதுக்கு சாஸ்திரத்தை ஒரு வழி வச்சிருக்க. சாஸ்திரம் சொல்றதா அது தெரிஞ்சு நீ ஒன்றும் பண்ண போறதில்லை, அதை பெருசா ஒன்றும் மாற்ற முடியாது. ஆனா தெரிஞ்சுக்கிட்டா உன்னோட ஜாதகத்துல உனக்கு தெரியும். அதனால்தான் ஜோதிஷ சாஸ்திரம் இஸ் பார்ட் ஆஃப் வேதா. இட்ஸ் கால்ட் வேதாங்க. உங்க ஜாதகத்தை நீங்க பார்த்து யாராவது நல்லா தெரிஞ்சவா பார்க்கலாம். இதெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் குருவி ஜோசி மாதிரி எல்லாம் ரோடு ஒரு ஜோசி இருக்கான், அவன்கிட்டலாம் போச்சுதான் அவனுக்கு தோணிருந்து சொல்லி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எது கேட்கணுமோ அவன் சொல்லிட்டு பைசா வாங்கிடுவாங்க. ஆனா ஒரு நல்ல ஜோசியர், நல்ல எக்ஸ்பர்ட் ஜோசியர்கிட்ட போய் இந்த சமாச்சாரம் தெரிஞ்சவன் சொன்னா அவன் கரெக்டா எல்லாம் சொல்லுவான். உங்களுக்கு பாஸ்ட பத்தியும் சொல்லுவா, இந்த கரண்ட் ஜென்மாவை பத்தியும் சொல்லுவா. ஃபியூச்சரை பத்தி ஜாஸ்தி சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க இந்த ஜென்மத்தை என்ன பண்றீங்களோ அதுதானே ஃபியூச்சர்ல ஆகும் இல்லையா. ரெண்டாவது இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த புண்ணிய பாப்பா இருக்கு நம்ம அக்கௌண்ட்ல. ஆனா எந்த புண்ணியம் எப்போ அது ஃப்ரக்டிஃபை ஆகும், எந்த புண்ணியம் எப்போ, எந்த பாப்பம் எப்போ ஃப்ரக்டிஃபை ஆகுங்கிறது
சொல்ல முடியாது. அது எங்கேயுமே சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் டிசைடட் பை இட்செல்ஃப். அது ஒரு நேச்சர்ல இருக்கு. அது உதாரணம் சொல்ல போச்சுன்னா, இப்போ இந்த பப்பாளி பழம் சீட்ஸ் இருக்கு, மாமரம் தென்னை மரம்லாம் இருக்கு. இதை எல்லாத்தையும் அட் த சேம் டைம் நம்ம நட்டாலும் இந்த பப்பாளி பழம் முதல்ல பழம் கொடுக்கும் இல்லையா? தென்னை மரத்துக்கு பல வருஷங்களாகவும் அது பெருசாகிட்டு நமக்கு தேங்காய் கொடுக்கறதுக்கு. ஸோ நடந்தோ ஏதோ எல்லாம் சீட்ஸ் தான், டைமும் சேம் தான். ஏன்னா எந்த ஒரு இது வளர்றதுக்கும் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் ரிக்வயர்ட். அந்த தண்ணி, அந்த பர்டிகுலர் வெதர், இதெல்லாம் ரிக்வயர்டு. ஸோ ஃபார் அஸ் பிளான்ட்ஸ் ஆர் கன்சர்ன். அதே மாதிரி நம்மளோட புண்ணிய பாப்பம் மெச்சூர் ஆகிறதுக்கு சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் ரிக்வயர்ட். சில புண்ணிய பாப்பங்கள் ஒரு நாய் ஜென்மத்துல தான் அதை இது பண்ண முடியும், தட் இஸ் எக்ஸாஸ்ட் பண்ண முடியும். அப்ப என்ன, அந்த புண்ணிய பாப்பம் மெச்சூர் ஆயிட்டா நமக்கு நாய் ஜென்மம் கிடைக்கும். ஆனா நாய் ஜென்மத்துக்கு அட்வான்டேஜ் என்னன்னா ஃபர்ஸ்ட் புண்ணிய பாப்பம் கிடையாது. ஸோ அந்த நாய் சாகும் போது அந்த புண்ணிய பாப்பம் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து போயிடும். அப்புறம் அடுத்தது என்ன புண்ணிய பாப்பம் மெச்சூர் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு then we will get the jnana according to that. இதெல்லாம் யாரு டிசைட் பண்றாங்கன்னா, நம்ம சொல்லுவோம் பகவான் டிசைட் பண்றாரு, ஆண்டவன் டிசைட் பண்றாரு. ஆனா ஆண்டவன் டிசைட் பண்றாரு இல்ல, நம்ம தான் டிசைட் பண்றோம் இல்லையா? விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தப்பு காரியம் செஞ்சோம்னா நம்ம தெரிஞ்சுட்டு ஓகே நான் இப்படி பண்றேன், இன்னைக்கு நான் எனக்கு திருஷ்டபலம் நல்லா இருக்கு, நாளைக்கு அதிர்ஷ்டபலம் மோசமா வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணி பண்ணுவோம். ஆனா நம்ம பகவான் என்ன சொல்றோம், ஈஸ்வரன் தான் கர்மபல தாத்தா அப்படிங்கிறோம். அப்ப ஈஸ்வரன் கர்மபல தாத்தான ஒரு சைட்ல சொல்றாரு. அப்புறம் நீங்களா இதெல்லாம் டிசைட் பண்றீங்கன்னா இது முரண்பாடா இல்லையா, கான்ட்ரடிக்டரியா இல்லையான்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ லா இருக்கு இல்லையா, நம்ம கண்ட்ரி கோர்ட் எல்லாம் இருக்கு. இப்போ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருக்காரு, அங்க உட்காந்துருக்காரு. அவரோட வேலை என்ன, இந்த லா எல்லாம் பார்த்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். சொந்தமா ஏதாவது கொடுக்க முடியுமோ, கொடுக்க முடியாது. இவன் என்ன தப்பு பண்ணிருக்கா, இல்ல என்ன டிஸ்பியூட் ரெண்டு பார்ட்டிக்கு நடுவுல, அதுக்கு என்ன லா அப்ளிகபிள், அந்த லா அப்ளை பண்ணி அவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான். அதே மாதிரி பகவான் என்ன பண்றாருன்னா, நம்மளோட புண்ணிய பாப்பம் அக்கௌண்ட் எல்லாம் பார்த்து இப்போ அடுத்த ஜென்மா என்ன வருது, இதெல்லாம் மெச்சூர் ஆகுதுன்னு சொல்லிட்டு he just gives that ஜென்மா. அதை வச்சுருந்தா நம்ம பகவான் கர்மபல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா எந்த சிஸ்டம் இருந்தாலும் அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவையோ இருக்கு. என்னதான் ரூல்ஸ் இருந்தாலும் அதை யாராவது ஒரு ஆள் அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண இடம் தனக்கான ஒன்றும் இருக்காது இல்லையா? ஸோ அதுதான் another aspect of this punya papa we have to understand, right? அதனால எல்லா ஜீவா, நம்ம எல்லாம் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி எல்லா ஜீவாசுக்கும் இந்த அக்யூமுலேட்டட் புண்ணிய பாப்பம் will always be there in the account. இது ஃபினிஷே ஆகாது. இந்த புண்ணிய பாப்பம் இது கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும். அதனாலதான் நமக்கு மறுபடியும் பர்த்ஸ் வருது, டெத்ஸ் வருது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த பர்த்ல நம்ம மனுஷனா பிறந்துட்டோம்னா கேட்கவே வேண்டாம், அடிஷனல் புண்ணிய பாப்பம் வரும், அதுவும் அடிஷனலா சேரும். அதை பொறுத்து இன்னும் ஃபர்தரா காம்ப்ளிகேட் ஆகும் உங்களோட அடுத்த ஜென்மம் பண்ணலாம். அண்ட் இந்த இல்லே வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த லா ஆஃப் கர்மா இல்லைன்னா எல்லாரும் என்ன பண்ணுவா, நான் ஜாலியா இருந்துட்டு போனது இருக்கிற அக்கிரமத்தெல்லாம் பண்ணிடுவோம். அவன் பாவம் ஒருத்தன் பூஜை புரஸ்காரம் சொல்லிட்டு அவனெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அவன் சொன்னா நான் இதெல்லாம் பண்ணணும் மாதிரி எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு ஜாலியா இருக்கேன், நானும் அப்படி பண்ணிட்டு போறேன்னு சொசைட்டில ஒரு ஆர்டரே போயிடுது. எல்லாரும் அக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கலியுகம் போக போக அப்படிதான் ஆளுங்க சொல்லியிருக்கு நம்மளோட சாஸ்திரத்தெல்லாம். ஏன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவன் கூட சொன்னார், இந்த தர்ம சாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த தர்மங்கிறது சத்தியுகத்துல ஒரு தர்மங்கிறது ஒரு மாடு மாதிரி, பசுமாடு மாதிரி. சத்தியுகத்துல 4 காலில் நின்றுதான், திரேதா யுகத்துல 3 கால் ஆச்சான், துவாபர யுகத்துல அந்த பசுக்கு 2 கால் ஆச்சான், கலியுகத்துல அந்த பசு 1 காலில் நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த தர்மங்கள் எல்லாம் போக போக அழிஞ்சிடும். அதுதான் கலியுகத்தோடு
எஃபெக்ட். ஸோ இப்போ போக போக தர்மம் தான் அழியும்னா இந்த உலகத்தோட நிலைமை இன்னும் மோசமாக தானே ஆக போகுது. நம்ம மறுபடியும் பிறந்தோம்னா நம்மளோட கண்டிஷன் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்ணலாங்கன்னா சாஸ்திரத்தில் வந்து இந்த மறுபிரிவு இல்லாமல் உள்ள ஃபார்முலாவை எடுத்துக்கோ. யூ டூ திஸ். இந்த வேதாந்த கற்றுண்டு தெரிஞ்சுட்டு ஆத்ம ஞானம் வந்து நீ அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு மறுபிரிவே கிடையாது. ஸோ நீ இதுலேருந்து இந்த கலியுகத்துலேருந்து எஸ்கேப் பண்ணிடலாம், பர்மனெண்ட்டாக எஸ்கேப் பண்ணிடலாம் அப்படின்னு சாஸ்திரா சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு குழு இருக்காங்க எப்படி இதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ரைட். ஸோ அதனால நம்ம வந்து வாட் எவர் வி டூ பை நோயிங் திஸ் லா ஆஃப் கர்மா we can decide the lot of things. நிறைய விஷயங்கள்ல நாம தீர்மானம் எடுக்க முடியும். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யலாம், செய்யக்கூடாது. இன்ஃபேக்ட் நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த புண்ணிய காரியம் செய்யறதே நிறுத்தணும், பாபகாரியம் செய்யக்கூடாது. ஏன்னா புண்ணிய காரியம் செஞ்சாலும் இன்னும் புண்ணியம் வந்துட்டே இருக்குமே, அக்கௌண்ட்ல ஆட் ஆகுவேன் மறுபடியும் வருவேன் இல்லையா? ஸோ அந்த புண்ணிய காரியம் செய்யறத நம்ம யோசிச்சு செய்யணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா செய்யக்கூடாதுங்கல்ல. இந்த ஆத்ம ஞானம் வந்துருக்குன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு புண்ணியமும் கிடையாது, பாபமும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க நிறைய செய்யலாம். ஆனா அந்த ஆத்ம ஞானம் வர வரைக்கும் நீங்க வந்து அந்த புண்ணிய காரியம் செய்யக்கூடாது. அதுக்கு என்ன வழி? நான் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அந்த புண்ணியமும் பாபமும் வருவேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு தான் கர்மயோகா ஆட்டிடியூடோட எல்லா காரியத்தையும் செய்யுங்கிறது சாஸ்திரம். கர்மயோகா ஆட்டிடியூட்னா என்ன? ஈஸ்வரார்ப்பண புத்தி அண்ட் ஈஸ்வர பிரசாத புத்தி. அவ்வளவுதான். நான் எந்த ஒரு காரியத்தை செய்யறேனோ அதை நான் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா செய்யறேன். கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு நான் எனக்கு வேண்டி ஒண்ணுமே செய்யலப்பா, எல்லாம் அந்த பகவானுடைய புண்ணிய பாப்பெல்லாம் வந்து அதை அவனுக்கே போய் சேர்க்கணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம். அதே மாதிரி அந்த நான் செய்யற காரியத்துக்கு எனக்கு என்ன கிடைக்கிறது? நான் ஏதோ நினைச்சுட்டு ஒரு காரியத்தை செஞ்சா அது கிடைக்காம போய் அதோட இந்த சின்ன சமாதானமா கிடைச்சாலும் அதை ஈஸ்வரன் எனக்கு இதுதான் பிரசாதமா கொடுத்துருக்காருன்னு அதை நான் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். ஸோ இந்த புண்ணிய பாப்பத்திலேருந்து நீ எஸ்கேப் பண்ணா யூ ஹவ் காட் அ ரூல். கர்ம யோகா பண்ணு, ஈஸ்வரார்ப்பண புத்தி. வாட் எவர் யூ ஆர் டூயிங், offer it to Ishvara, then you will not be affected. இப்படி நம்ம பண்ண இந்த நான் செய்யறேங்கிற ஆட்டிடியூடே கம்மியாயிடும். எப்போதுமே நம்ம அந்த கிருஷ்ணார்ப்பணம் பிரம்மார்ப்பணம் இந்த புத்தியிலேயே தான் நம்மளோட ஆட்டிடியூட் டெவலப் ஆகும். ஸோ இந்த ஈகோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு போகும், மெல்ட் ஆகிட்டு போகும். அண்ட் ஒரு ஸ்டேஜ் வந்து யூ வில் யுவர் ஃபீல் that there is no difference. உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசங்கிறது இந்த பாடி மைண்ட் ஒரு ஷேப்ல சைஸ்ல இருந்தாலும் தவிர in essence we are the same. அதான் கிருஷ்ணர் பகவத்கீதால சர்வாத்ம பாவான்னு சொல்லியிருக்கார். அதை பற்றி நல்லா நம்ம வந்து லா ஆஃப் கர்மா இன்னும் மேற்கொண்டு இதோட டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாம் அடுத்த லெக்சர்ல பார்ப்போம். இப்போ இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுற டைம். ஓகே. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.